ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிக்கெட் மைண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்டேடியத்தோட ஸ்டாட்ஸ். நம்ம ஒரு மேட்சை வந்து ட்ரீம் லெவலில் ப்ளே பண்ணுறோன்னா அதில் முதல் முக்கியமான விஷயம் வந்து அந்த ஸ்டேடியம் எந்த வென்யூவில் நடக்குது, அந்த பிச்சு எப்படி, அந்த பிச்சை பற்றின ரெக்கார்ட்ஸ் என்ன, அந்த பிச்சு எப்போ எப்படி இருக்கும், எப்படி மாறும், அந்த தன்மை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அது வந்து ஒரு நல்ல டீமை நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ வந்து அந்த விதத்தில் தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமான ஸ்டேடியம்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டேடியத்தோட ஸ்டாட்ஸ், ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேடியத்தை பற்றி நம்ம பார்க்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா சவீனா பார்க் கிரிக்கெட் ஸ்டேடியம், கிங்ஸ்டன், ஜமைக்கா. ஸோ வெஸ்ட் இண்டீஸோட ஹோம் கிரவுண்டான இந்த ஸ்டேடியத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்க போகுது. T20 மேட்ச், 5 T20 மேட்ச் இருக்குது. அதில் முதல் 2 T20 மேட்ச் வந்து இந்த ஸ்டேடியம் தான் நடக்க போகுது. ஸோ வாங்க இந்த ஸ்டேடியத்தை பற்றின ஸ்டாட்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1895. கிட்டத்தட்ட 1895னா கிட்டத்தட்ட 130 வருஷம் ஆயிருக்கு இந்த ஸ்டேடியம் வந்து உருவாக்கப்பட்டு. இந்த ஸ்டேடியம் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேடியம் தான் இந்த கிங்ஸ்டன் ஜமைக்கா ஸ்டேடியம். நிறைய வந்து டெஸ்ட் மேட்சஸ் இங்கே நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் மேட்சஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டெஸ்ட் மேட்ச்க்கான ஒரு பியூரான ஸ்டேடியம் தான் இது. தென் வந்து இந்த ஸ்டேடியத்தை பற்றின டைமென்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்ல வந்து ஒரு 76 மீட்டரும், பேக்வர்டில் ஒரு 76 மீட்டரும், லெக் சைடில் 61 மீட்டரும், ஆஃப் சைடில் 69 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் பேக்கோட கம்பேர் பண்ணும்போது ஆஃப் சைடு லெக் சைடில் வந்து இருக்கிற டைமென்ஷன் தான் ரொம்ப ஷார்ட்டராக இருக்குது. ஸோ கவர் டிரைவ், ஸ்வீப் ஷாட்ஸ் ஆஃப் சைட்லையும் லெக் சைட்லையும் அடிச்சோம்னா இன்னுமே ரன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்டேடியத்தோட டைமென்ஷன் இது. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா 2007 வேர்ல்டு கப் கூட இங்கே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2007 கிரிக்கெட் ICC வேர்ல்டு கப் கூட இங்கே நடத்திருக்காங்க. கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 20,000 பேர் வந்து உட்காரக்கூடிய லெவலுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 டெஸ்ட் கிரிக்கெட் இங்க ப்ளே பண்ணிருக்காங்க. ஓடிஐ வந்து ஒரு 47 ஓடிஐஸ் இங்க ப்ளே பண்ணிருக்காங்க. T20 தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மி, ஒரு 9 T20 தான் இங்க ப்ளே பண்ணிருக்காங்க. தென் வந்து டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 849 ரன் அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து தான் இங்க ஹை ஸ்கோர் ரெக்கார்டு வச்சிருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். 849 ரன்ஸ் 258 ஓவர்ல அடிச்சிருக்காங்க. தென் வந்து இந்த பிச்சை பத்தி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண தான் வின் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண தான் வின் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. இத்தனை மேட்சஸ் ஸ்கோர் ரெக்கார்ட் ஸ்கோர் ஆயிருக்குன்னா ஈக்குவலண்டாவே இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் வின் பண்ணிருக்காங்க, பவுலிங் ஃபர்ஸ்ட்டும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ இதுக்கும் நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் பிளேயர்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் கேம் பிளான், ஸோ ஐடியாஸ், இது பொறுத்தது தான் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன் சைடடா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண தான் ஜெயிக்க முடியும், பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ ஹிஸ்டாரிக்கலி ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஹார்டஸ்ட் சர்ஃபேஸ். தென் வந்து ஃபாஸ்டி ஃபார் பவுன்சிங். வந்து ரொம்பவே ஹார்டான பிச்சு. ஒன் ஆஃப் த இந்த மாதிரியான பிச்சு வந்து நீங்கள் அவ்வளோ பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப டஃபராகவே இருக்கும்னு சொல்லலாம் நம்ம இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பிச்சை வந்து நம்ம ஈஸியாக ஆட போட வேண்டாம். தென் வந்து அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைமிங் டிஃப்ரெண்ட். நம்மளோட இந்தியன் டைமிங்க்கும் வெஸ்ட் இண்டீஸோட டைமிங்க்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எடுத்துக்கலாமே, மண்டே நடக்க போற மேட்ச் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து 4:30 AM கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் டைம் படி காலையில 4:30 மணி. அதே நமக்கு வந்து அவங்க டைமிங் படி பார்த்தோம்னா சாயந்தரம் 6 மணி. சாயந்தரம் 6 மணிக்குன்னா நமக்கு இங்கே காலையில 4:30 மணி. ஸோ கிட்டத்தட்ட 10.5 மணி நேரம் டிஃபரெண்ட் இருக்குங்க நம்ம இந்தியன் டைமுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டைமுக்கும். ஸோ இதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இது டெஸ்டா இருந்தாலும் சரி, ஓடிஐஸா இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, டைமிங்ஸ் அப்படியே குலாப்ஸா மாறும் நம்மளுக்கு. ஸோ ஓகேங்களா, டைமிங் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், இதை நீங்க பார்த்துக்கோங்க. தென் வந்து டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேசர்ஸ் டாமினேட், எஸ்பெஷலி நியூ பால், ஸ்பின் பிளேஸ் லேட் த ரோல். பேசர்ஸ் தான் இனிஷியலா டாமினேட் பண்ணுவாங்கன்னா, ஸ்பின் வந்து கொஞ்சம் யூஸ்டு பிச்சா மாற 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 ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதாவது டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டே 3, 4 அந்த ரேஞ்சில் ஸ்பின்னர்ஸோட ரோல் பெருசா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓடிஐஸை பொறுத்த வரைக்கும் இயர்லி விக்கெட்ஸ் பை ஃபாஸ்ட் பவுலர்ஸ், காமன் ஸ்பின்னர்ஸ் இன் எஃபெக்டிவ் இன் மிடில் ஓவர்ஸ். நியூ பால்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் பேசர்ஸ் தான் நல்லாவே டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலா மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. அதாவது ஒரு 25வது ஓவர்ஸ் பின்னால் 25, 30, 35, 40 ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணியிருக்காங்க ஓடிஐஸை பொறுத்த வரைக்கும். ஸோ T20 பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு பிச் ஸ்லோஸ் இன் செகண்ட் இன்னிங்ஸ் ஹெல்பிங் ஸ்பின்னர்ஸ் மோர். பேலன்ஸ்டு பிச்சுங்க, பேசர்ஸும் நல்லா பேலன்ஸ் பண்ணி போடலாம் நம்ம. செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு ஸ்லோவாகுது, ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப டர்ன் கிடைக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வரக்கூடிய ஸ்பின்னர்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ரொம்பவே எஃபெக்டிவா இருப்பாங்க. ஸோ இது வந்து டெஸ்ட், ஓடிஐ, T20க்கான ஒரு ஸ்டாட்ஸ். ஸ்டேடியத்தை பத்தி நம்ம ஓரளவுக்கு காமனா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பேசிக்ஸான ஒரு விஷயம். நம்ம ஒரு மேட்சை ப்ளே பண்றோம்னா அந்த ஸ்டேடியம் கிரவுண்ட் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இதுக்கப்புறம் வந்து நிறைய எந்தெந்த மேட்சஸ் நடக்குது, இந்தியாவில் இருக்கிற ஸ்டேடியம்,
சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஸ்டேடியம்ஸ், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஸ்டேடியம்ஸ், நியூசிலாண்டில் இருக்கிற ஸ்டேடியம்ஸ், ஸ்ரீலங்கா எங்கே மேட்சஸ் இதுக்கப்புறம் நடந்தாலும் நம்ம முன்ன வந்து அந்த ஸ்டேடியம் அந்த பிச்சை பற்றின ரிவ்யூவை நம்ம பார்த்துடணும். ஓகேங்களா? நம்ம ஐடியா அப்படிதான். நம்ம வந்து ட்ரீம் லெவனுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ன்றத நம்ம பர்ஃபெக்டாக பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுத்து வைக்கணும். பார்க்கும்போது எனக்கு இது பெஸ்ட்டாக தெரியுது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேடியத்தை பற்றி நம்ம பார்க்குறது. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய யூசர்ஸ் நம்ம வீடியோ ரீச் ஆகும். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரீம் லெவன் டாப்பிக்கோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாட்டா.